கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஆராதிக்கிற தேவன் பதிலளிக்கிற ஆண்டவர் இல்லையா? அதாவது நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் ஒரு கல்லோ, மரமோ கிடையாது. அவர் உயிருள்ள, ஜீவனுள்ள தேவன். அவர் நம்முடைய ஜெபங்களுக்கு எல்லாம் பதில் கொடுக்கிறார். நமக்கு நல்ல வசனமும் தெரியும். சங்கீதம் 34:15 வாசிங்கன்னா, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. இந்த வசனம் நமக்கு நல்லா தெரியும். அவருடைய கண்கள் எப்பொழுதும் யார் மேல நோக்கமா இருக்குதான்? நீதிமான்கள் மேல நோக்கமா இருக்குதான். அவருடைய செவிகள் எப்பொழுதும் திறந்திருக்குதான். நம்ம எப்போ என்ன பேசுவோம் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கறதுக்கு ஆவலோடு இருக்கிறார். ஆனால் நம்ம நிறைய நேரம் ஜெபிக்கிறோம். ஏகப்பட்ட ஜெபங்கள் ஜெபிக்கிறோம். உபவாச ஜெபிக்கிறோம். ஆல் நைட் ப்ரேயர் பண்ணுறோம். நிறைய ஜெபங்கள், குடும்ப ஜெபங்கள் பண்ணுறோம். இந்த ஜெபங்கள் எல்லாம் ஏன் கேட்கப்படலைன்னா, நிறைய ரீசன்ஸ் இருக்குது. சில காரியங்கள் தேவன் நம்ம அந்த ப்ராப்ளம்குள்ளே, பிரச்சனைக்குள்ளே போகிறதுக்காக நம்ம அலோவ் பண்ணியிருப்பார். சிலது நமக்கு வெயிட் பண்ண சொல்லியிருப்பார். இல்லை, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு, இது ஆன்சர் உனக்கு அப்புறம் தரேன்னு சொல்லி வெயிட் பண்ணியிருப்பார். நிறைய ரீசன் என்னவா இருக்கணும்னா, நம்முடைய பாவங்கள் தான். ஆமாங்க, நம்முடைய பாவங்கள் அந்த ஜெபங்களுக்கு தடையாக இருக்குது. நம்ம ப்ரே பண்ணிகிட்டே இருக்கிறோம். அந்த ஜெபம் தேவனுடைய பாதத்துக்கு போகாத காரணம் என்னன்னா, அந்த பாவம் ஒரு பெரிய செவுறு மாதிரி நமக்கும் கடவுளுக்கும் நடுவில் நின்றுட்டு இருக்கு. அது என்ன பண்ணுதுன்னா, நம்ம ப்ரேயர்ஸ் எல்லாம் போகுது, மேலே போகுது. அது அப்படியே போய் மேலே போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் கீழே வந்துடுது. அவருடைய பாதத்துக்கு போகிறதே இல்லை. எதனாலனா பாவங்கள். அந்த வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். ஏசாயா 59:2. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. நம்முடைய அக்கிரமம், நம்முடைய பாவம், இது ரெண்டும் என்ன பண்ணுதுன்னா, அவருடைய முகத்தை விட்டு நம்மளை மறைக்கிறதா. அவர் முகத்தை நம்ம பார்க்க முடியலன்னா அவ்வளோதாங்க. இந்த உலகத்தில் நம்ம வாழ்வது மிகவும் கடினமான காரியம். வாழவே முடியாதுன்னு சொல்லலாம். அப்போ நம்ம ஏன் இந்த பாவத்தை அறிக்கையிடாமல் இருக்கிறோம்? நம்ம என்ன நினைக்கிறோன்னா, நம்ம செய்கிறது எல்லாமே கரெக்டு, எல்லாமே பர்ஃபெக்ட், நான் 10 கட்டளைகள் அப்படியே ஃபாலோ பண்ணுறேன். நம்ம இன்னும் பழைய ஏற்பாடு கிறிஸ்துவ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் புதிய ஏற்பாடு கிறிஸ்துவராக மாறிட்டோமா? நம்முடைய பாவங்கள் உள்ளான பாவங்கள். நம்ம உள்ளான இருதயத்தை பார்க்கணும். நம்ம கிரியைகள்லாம் மாம்சத்தின் கிரிகள் இருக்குதா, ஆவின் கிரிகளாக இருக்குதா? மாம்சத்தின் கிரிகளாக இருந்ததுன்னா நம்ம தேவன்கிட்ட அறிக்கையிடணும். கடவுளே, நான் எப்பொழுதுமே மாம்சத்துக்குள்ளே தான் இருக்கிறேன், எனக்கு இந்த பாவத்திலிருந்து வெளியே வரைக்கும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நம்ம கடவுள்கிட்ட கேட்கும்போது அவர் ஹெல்ப் பண்ணுவார். ஆட்டோமேட்டிக்காக தேவனுடைய முகத்தை நம்ம பார்க்க முடியும். நம்ம ஜெபங்களுக்கு ஆன்சர்ஸ் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம எவ்வளோதான் முட்டி மோதினாலும் நம்ம பாவங்கள்னால நமக்கு அந்த ஜெபத்துக்கு பதில் வரவே வராது. மாம்சத்தின் கிரியைகள் என்னன்னு சொல்லி எல்லாத்துக்குமே தெரியும். அந்த வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். கலாத்தியர் 5:19-21 அந்த வசனத்தை வாசிக்கிறேன். மாம்சத்தின் கிரியைகள் வெளிரங்கமாக இருக்கின்றன. அவை யாவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள்,